Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த இயர் 2024-25 கான டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டிக்கு கீழ செயல்பட்ட அஃபிலியேட்டட் லா காலேजेस ஆன கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேजेसல 3 இயர்ஸ் LLB கான அட்மிஷன் ஆன்லைன் அட்மிஷன் ஆனது நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில இதுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா 24/7/2024 கொடுத்திருந்தாங்க. ஸோ நாளையோட லாஸ்ட் டேட்டு. இதில் வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா அவங்களுடைய யூனிவர்சிட்டியில் வந்து 6th செம் ரிசல்ட்டே வரல. ஸோ அவங்களால வந்துட்டு இந்த இயருக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே ஆகட்டும், லைவ்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் எனக்கு 6th செம் ரிசல்ட் வரல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன சொல்யூஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி நான் கேட்டிருந்தேன். அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய டிசிஷன். இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் வந்து 3 இயர்ஸ் அட்மிஷன் ஆனது லாஸ்ட் வந்து 3/7/2024 24/7/2024 நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் 6th செம் ரிசல்ட்டே வரல. லைக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய வந்து 6th செம் ரிசல்ட் ஆனது வரல. ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும், ஒரு லா படிச்சே ஆகணும் ஒரு ஈகரோட இருக்கீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல டவுட்ஸ் கேட்டதால நான் அப்ளை பண்ண முடியாதா, இப்போ இந்த வருஷம் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதால நான் என்ன பண்ணேன், நீங்க யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணேன். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்டபோது அங்கே ஒரு மென் வந்து எடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6th செம் ரிசல்ட் வரலன்னா அவங்களுடைய 5th செம் வரைக்கும் இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்ளை பண்ண சொல்லுங்க. 6th செம் இல்லாததுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் இன்னும் எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் அது கூட அட்டாச் பண்ணி வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் வந்து அவங்க பண்ணணும். அவங்களுக்கு வந்து சான்சஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் போகலாம். ஸோ அதுக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டியும் வந்து பொறுப்பாகாது. ஏன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணும்போது அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 250 ரூபாயும் அதர்ஸ் வந்துட்டு 500 ரூபாயும் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா. ஸோ நீங்கள் தான் வந்து அதை டிசைட் பண்ணணும். உங்களுடைய 6th செம் ரிசல்ட் வராத போது அதுக்கான ரிக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் வைங்க. வச்சு 5th செம் வரைக்கும் இருக்கிற மார்க் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்குற இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். 5th செம் வரைக்கும் இருக்கிற மார்க்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணி ஓவரால் மார்க்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அக்ரேட்டிவ் மார்க்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு இது எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. சீட் கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காட்டாலும் போகலாம். மேபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இது ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தேன் யூனிவர்சிட்டியிலே, இது வந்து மேபி வந்து 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, 24 அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அஃபிஷியலாக அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் வரல. அப்படி வருதுன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து வெப்சைட்டில் கன்ஃபார்மாக வந்து வெளியிடுவோம். ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வரல டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே லோ தான். நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு 6th செம் ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். 5th செம் வரைக்கும் மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ணுங்கள். 6th செம்முக்கு பதிலாக ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வச்சு அப்ளை பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் வந்து என்னுடைய சஜஷன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு 24 இல்லையா, நாளைக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் லா படிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில், அது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் நாளைக்கு வந்துட்டு 24 இல்லையா, நாளைக்கு மதியத்துக்கு மேலே வந்து அப்ளை பண்ண வேணால் 5th செம் மார்க் வரைக்கும் வச்சு அப்ளை பண்ணுங்கள். இல்லை வந்து உங்களால் ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்து படிக்க முடியும், இல்லை அதர் ஸ்டேட்டில் வந்து நான் படிச்சுக்கிறேன் மேம், என்னால் வந்து இந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அதர் ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யாருக்கு 6th செம் ரிசல்ட் வரல, நான் வந்து அஃபிலியேட்டட் அம்பேத்கரில் தான் படிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் ஒரு இது முடிவோடு இருக்கீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய 5th செம் மார்க் வரைக்கும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க.
இதுதான் இது இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் கேட்டும்போது இந்த அப்டேஷன் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 6th செம் ரிசல்ட் வரல, அம்பேத்கரில் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அப்ளை பண்ணிக்கட்டும். நாளைக்கு மதியம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.